நார்மலா நம்ம ஓட்டு எப்படி போடுவோம்? போலிங் பூத்துக்கு போயிட்டு நம்மளோட ஓட்டை போட்டுட்டு வருவோம். அப்போ போலிங் பூத்துக்கு போகாமையே வந்துட்டு சில பேரால ஓட்டு போட முடியும். ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த போஸ்டல் பேலட் ஓட்ஸ், அதாவது தபால் மூலமா ஓட்டு போடுறது. அப்போ இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 85 வயசுக்கு மேல இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள், அடுத்து 40% மேல இருக்கிற பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க, அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ராணுவ அதிகாரிகள், அடுத்து போலீஸ் சர்வீசஸ் இருக்காங்களே அவங்க போலீஸ்காரங்க, அடுத்து எலெக்ஷன் அன்னைக்கு பார்க்குற எலெக்ஷன் டியூட்டி பார்க்குற அந்த பர்சன். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு போஸ்டல் பேலட் ஓட்ஸுக்கு வந்துட்டு எலிஜிபிளான பர்சன்ஸ். அப்போ இதுக்கான ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, போஸ்டல் பேலட் ஓட்ஸ் போகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் 12D அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபார்ம்ல யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த போஸ்டல் பேலட் ஓட்ஸை அவங்க போட்டுக்கலாம். இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் PWDs இருக்காங்களே, ஸோ இவங்களுக்கு வீட்டுக்கே போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இல்லை BLO வந்துட்டு அவங்களோட ஓட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு போஸ்டல் மூலமாக அவங்களோட ஓட்டை போட்டுருவாங்க. அப்போ இந்த போஸ்டல் பேலட் ஓட்ஸ் எந்த சட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, Representation of People's Act. So Representation of People's Act 1951 இந்த சட்டத்துக்கு கீழே தான் இந்த போஸ்டல் பேலட் ஓட்ஸ் வருது. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த தேதியில எந்த ஆண்டுல நிறுவப்பட்டதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.